இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் நடந்த செய்திகளெல்லாம் போன வாரம் பார்த்தோம். அதில் அவரோட முதல் பையன் வந்து 3ஆம் மகேந்திரவர்மன். அவர் வந்து சின்ன வயசுலேயே செத்துட்டார். அதனால் அவர் ஆட்சிக்கு வர முடியல. அப்புறம் அவரோட 2வது பையன் 2ஆம் பரமேஸ்வரவர்மன் வராருன்னு வச்சிங்களேன். இவரது ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா பெருசாலாம் ஒன்றும் நடக்கலை. இவர் மீது படையெடுத்தாங்க, அதுதான் நடந்தது. என்னாச்சு, ராஷ்டிரகூட மன்னர்களும் கங்கா மன்னர்களும் ஒன்றா கைகோர்த்து வந்து அடி வெளுன்னு வெளுத்துட்டாங்க. வெளுத்தது இல்லாமல் காஞ்சிபுரத்துக்கே உள்ளே வந்துட்டாங்க. வந்து அவங்க கூட ஒப்பந்தங்கள்லாம் போட்டு அந்த ஒப்பந்தங்களில் பல்வேறு கண்டிஷன்லாம் போட்டு ரொம்ப அவமானமாயிடுச்சு இவருக்கு. அப்புறம் ராஷ்டிரகூட மன்னர்கள்லாம் திரும்பி போனதுக்கப்புறம் இவர் யோசிக்கிறார், நம்ம வந்து எப்படியாவது இப்போ நம்மளுடைய மரியாதையை நிலைநாட்டணும். அட்லீஸ்ட் குறைஞ்சது பக்கத்தில் தானே இருக்கிறான் கங்கை மன்னர்கள், அவனை போய் 2 சாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையெல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்புறார். போனால் பெரிய சண்டையில் என்ன ஆகி போகுது, இவர் செத்தே போயிட்டார். 2ஆம் பரமேஸ்வரவர்மன் சண்டையில் செத்து போகிறாரு. கங்கை மன்னர்கள் ஜெயிச்சிட்றாங்க.